எல்லாருக்கும் ஒரு இனிய நத்தார் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் ஒரு விசேஷித்த மாதம். அன்பானவர்களே, நாங்கள் இந்த மார்கழி மாதம் என்று எடுத்துக்கொண்டால் எல்லோருக்கும் நினைவில் வருவது வீடுகளை அலங்கரிப்பது, வீட்டின் கிறிஸ்மஸ் மரத்தை வைப்பது, இல்லைன்னு சொன்னால் இன்னுமாக எங்களுடைய நண்பர்களுக்கு எங்களுடைய பலகாரங்களை சுட்டு கொடுக்கிற இப்படியான அநேக காரியங்களை செய்வோம். ஆனால் அதிலே ஒரு விசேஷித்த காரியம்தான் என்னென்று சொன்னால், நம்முடைய இரட்சகரான இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு குழந்தையாக எங்களை மீட்கத்தக்கதாக அவதரித்தது. ஆம், அவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன். யோவான் சுவிசேஷத்தில் எழுதுகிற நேரத்திலே அவர் சொல்லுகிறார், ஆதியிலே தேவனுடைய வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தையானவர் இந்த பூமியிலே சகலதையும் படைத்தார், அவர் இந்த பூமிக்கு ஜீவனை கொடுக்க வந்தார், அவரே இந்த பூமியிலே ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், இருளில் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிதான வெளிச்சம். அந்த வெளிச்சம் வேறு யாரும் அல்ல, நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே உங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் பிறந்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்மஸ் ஆண்டாக அமையும். அதுபோல இனி வருகிற புத்தாண்டும் இனிதாக அமையும். உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன்.